தமிழ்நாட்டில் பிரச்சனையே இல்லையா? அவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை திறந்தோம்னா காலையில் எழுந்த உடனே பல்லு விளக்கி முகம் கழுவுறாங்களோ இல்லையோ திமுகவுக்கு எதிராக போஸ்ட் போடுறாங்க, சிஎம்ஐ திட்டி போஸ்ட் போடுறாங்க, கலைஞரும் பெரியாரும் செத்துட்டாருன்னா நம்ப மாட்டேன்றாங்க, அவங்களையும் இழுத்து போஸ்ட் போடுறாங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நாங்கள் என்னத்துக்கு திமுகவை ஆதரிக்கணும்? அந்த கேள்வியை இளைஞர்கள் பேச வர எல்லா திமுக காரங்ககிட்டையும் கேட்கணும். நீங்கள் கேட்டாங்கன்னா நாங்கள் பதில் சொல்ல முடியும். என்ன பதில்? பிரச்சனை இருக்கா? ஆமாம். 0% வைலன்ஸ், 0% கிரைமே இல்லைங்க, குற்றமே இல்லைங்க அப்படின்னு உலக நாடுகளில் போய் நீங்கள் தேடினீங்கன்னா கடல்லே இல்லை. மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அதை நீங்கள் தேட முடியாது. அப்போ இதெல்லாம் இருக்கிறப்ப ஏன் முதல்வரை ஆதரிக்கிறோம், திமுகவை ஆதரிக்கிறோம்னா, பிரச்சனை நடந்துருச்சு சார்னு தகவல் வந்தா, ஓ அப்படியா, நாளைக்கு காலையில் நான் டிவியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் பிரச்சனை நடந்ததை உறுதி செய்து பிரச்சனையில் அதிகாரிகளின் பக்கம் நிற்காமல் சாமானிய மக்களின் பக்கம் நிற்பதால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சரை ஆதரிக்கிறோம். பிரச்சனை நடக்கிறப்ப அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும், ஆளும் வர்க்கத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நினைச்சா அதற்கு பெயர் அதிமுக, அமித்ஷா திமுக. மக்களோடு நிற்பேன் என்று சொன்னால் அதற்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நிரூபித்திருக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி மாறி முதல்வர் 2021 தேர்தலில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சு தான் தேர்தலை சந்தித்தார்கள். திமுக காரங்களுக்கு தெரியும், இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், ஆதிக்கவாதிகளும் வேண்டாம் அடிமைகளும் வேண்டாம், அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஆதிக்கவாதிகள் யாரு? பிஜேபி. அடிமைகள் யாரு? மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அன்கோ. அதை நம்ம அதிமுகன்னு சொல்ல வேணாம், எடப்பாடி பழனிசாமி அன்கோன்னு வச்சுப்போம். இவர்கள் எல்லாரையும் ஒரே வரிசையில் நிறுத்தி ஏன் பார்க்கணும்? இவங்க எல்லாரையும் தனித்தனியாக நம்ம டார்கெட் பண்ணலாமேன்னு கேட்டால் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், 2026 தேர்தலில் 2 அணிதான் போட்டி போடுகிறது. 3 முனை 4 முனை 5 முனைலாம் இல்லை, அது சும்மா விவாதத்துக்கு வச்சுக்கலாம். 2 முனைதான். ஒரு முனைக்கு பெயர் பிஜேபி காவி கொடி தாங்கிய ஆரிய அணி, இன்னொரு அணிக்கு பெயர் கருப்பு சிவப்பு கொடி தாங்கிய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான திராவிட அணி. இந்த 2 அணியில சண்டை நடக்க போகுது. இந்த சண்டை தேர்தலுக்கானதா? கிடையாது. இந்த தேர்தல் இல்லைன்னா அடுத்த தேர்தல். அரசியலுக்கு வருகிற போது எல்லா தேர்தலையும் ஜெயிக்கணும்லாம் யாரும் கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க. பேரறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பிச்சப்ப வாருங்கள் தம்பிகளே தேர்தலுக்கு போவோன்னு சொல்லலை, சிறைக்கு போவோன்னு கூப்பிட்டாரு. தந்தை பெரியார் இன்னும் ஒரு படி மேலே போய் இயக்க ஆரம்பிச்சப்ப என்கிட்ட வந்தேன்னா 10 பைசா லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இயக்க ஆரம்பிச்சார். கலைஞர் உங்களை எல்லாம் அழைத்த போது எல்லா தடவையும் நம்ம தான்ப்பா ஜெயிப்போம் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடல, உடன்பிறப்புகளே சமத்துவத்தை பேசுவதற்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. முதலமைச்சர் இன்னும் ஒரு படி மேலே போய் கூப்பிடுறாரு, இது தேர்தலுக்கானதல்ல அடுத்த தலைமுறைக்கானது, ஓரணியில் வந்து நில்லுங்கள். திமுக இந்த திராவிடர் இயக்கம் இவங்க யார்கிட்ட போய் நீங்க கேளுங்க, தமிழ்நாட்டின் கடைகோடியில் ஒரு குழந்தை படித்து பட்டம் பெற்றாலும் சொந்த பிள்ளை படிச்சு பட்டம் வாங்கின மாதிரி சந்தோஷப்படுவோம், மகிழ்ச்சி அடைவோம். என்ன தெரியுமா காரணம்? சாதாரணமாக வரல சார், நமக்கு என்ன ஆத்திரம் வருது, எரிச்சல் வருதுன்னு கேட்டால் வரவங்க எல்லாம் திமுகவை எதிர்ப்பேன், பிஜேபி எதிர்ப்பேன். திமுகவையும் பிஜேபியையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து யார் பேசினாலும் அது அப்பட்டமான பித்தலாட்டம். எப்படி 2ஐயும் சேர்த்து வச்சு பேசுவீங்க? பிள்ளை படிக்கக்கூடாதுன்னு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவது பிஜேபி, எதிர்ப்பது திமுக. என் பிள்ளையும் உங்க பிள்ளையும் டாக்டர் ஆகக்கூடாதுன்னு நீட்டை கொண்டு வந்தது பிஜேபி, நீட்டை எப்போதும் எதிர்ப்போன்னு சொல்றது திமுக. எப்படி ஒன்னா வைப்பீங்க? பெண்கள் படிச்சா ஓடி போயிடுவாங்கன்னு சொன்னது காஞ்சி பெரியவா. இப்ப முதல்ல ஆம்பளை பிள்ளைக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளைய படிக்க வைன்னு சொன்னது பெரியாரும் திராவிடர் இயக்கமும். இது எப்படி நீங்க ஒன்னா சேர்த்து வைப்பீங்க? இன்னொரு பக்கம் வாங்கல, படிப்பு படிப்பு படிப்பு, எதை படிச்சு விட்டாலும் பரவாயில்ல, படிப்பை விட்டுறாதுன்னு எதுக்கு தெரியுமா சொல்றோம்? படிச்சா அறிவு வரும், அறிவு வந்தா சரியான இடத்தில் இருப்போம். அப்போ நீங்கள் உடனே ஐபிஎஸ் படிச்சுட்டு அண்ணாமலை எப்படி இருக்காருன்னு கேட்கக்கூடாது, அதெல்லாம் ரேர் கேசஸ், அதெல்லாம் நீங்கள் கணக்கில் சேர்க்கக்கூடாது. நான் சொல்கிறது பகுத்தறிவோடு சேர்ந்த படிப்பு.
படிப்போடு சேர்ந்த பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவோடு நீங்கள் சிந்தித்தால் 2026 திராவிடம் வெர்சஸ் ஆரியம், திமுக வெர்சஸ் மற்ற எல்லா அணிகளும் நீங்கள் சேர்த்து வைத்து பார்க்கிற போது இறுதியில் நீங்க கண்ணை மூடி யோசிச்சீங்கன்னா, நீங்க அதிமுக காரா இருக்கலாம், பிஜேபி காரா இருக்கலாம், ஆர்எஸ்எஸ்ல ஊறி போனவரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் புள்ள இருக்கும்ல, உங்களுக்கு பெத்த புள்ள இருக்கும்ல. பெத்த பிள்ளைய பார்க்குறப்ப என் பிள்ளை நாசமா போட்டோம் அப்படின்னு யாராவது நினைப்போமா? நான் பெட்டு கட்டி கேட்பேன். இப்போ நேரம் இல்லாதனால கேட்கல. 5000 ரூபா பெட்டு கட்டி தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்பேன். யாராவது ஒரே ஒரு பெற்றோர் என் பிள்ளை நாசமா போட்டோம், பிஜேபிக்கு போட்டோம், என் பிள்ளை போய் பிஜேபி காரங்களோட சேர்ந்து கலவரம் பண்ணட்டும்னு யாராவது நினைப்போமா? நினைக்க மாட்டோம். என்ன நினைப்போம்? நான் படிக்கல, என் பிள்ளை எப்படியாவது படிச்சிடணும் சாமின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறார்கள். எந்த தைரியத்தில் இந்த முதல்வர் இருக்கிறார்? இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன், அவ்வளவு நிகழ்ச்சியாக இருந்தது. அந்த அம்மா பூண்டு உடைச்சிட்டு இருக்காங்க. பூண்டை தட்டுவாங்களாக்கா? அது தட்டிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து கிலோ கணக்கில். ஒரு நைட்டி போட்டுட்டு ரொம்ப எளிய குடும்பம். அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த ஓரணிகள் தமிழ்நாடு இந்த இதுக்காக ஏன் திமுகவுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு. அந்த அம்மா சொன்ன பதில், கலைஞர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என் பிள்ளை உசுரோடு இருக்காது. ஏன் கலைஞர் என்ன டாக்டரா? எப்படி உங்கள் பிள்ளை உசுரோடு இருக்குன்னா, திடீர்னு பிள்ளைக்கு ஹார்ட்டில் நோயின்ட்டாங்க, டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடணும், காசு இல்லை, கவலைப்படாதீங்க, கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருக்குது, சர்ஜரி பண்ணிடலான்னு சொன்னாங்க, என் பிள்ளை இன்னைக்கு நல்லா இருக்கான். எனக்காக இல்லைனாலும் என் பிள்ளைக்காக திமுகவுக்கு தாங்க ஓட்டு போடுவேன். இதை நீங்கள் பிஜேபியோடு எப்படி ஒப்பிட முடியும்? எந்த வகையில் ஒப்பிட முடியும்? அப்போ எல்லாருக்கும் என்ன முக்கியம்னா, பெத்த பிள்ளை முக்கியம்ல. பெத்த பிள்ளை படிக்கணும்னா நீங்கள் நிற்க வேண்டிய ஒரே அணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி. என் பிள்ளை வேலைக்கு போகணும், நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசணும், மேக்ஸ் புக்குக்கு 50 ரூபா கொடுங்கம்மான்னு முத நாள் கேட்டுட்டு அடுத்த நாள் போய் கணக்கு புக்குக்கு 50 ரூபா கொடுங்கம்மான்னு கேட்டாலும் கணக்கும் மேக்ஸும் ஒன்று தெரியாத குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் இன்றைக்கு இன்ஃபோசிஸில் உட்காந்து லேப்டாப்பை தட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா காரணம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கை என்ற அந்த திட்டமும் அந்த சட்டமும். அதை இன்றைக்கும் உயிராக நேசித்து மண் மொழி மானம் காக்க ஓரணியில் திரள்வோம் என்று முதல்வர் சொல்லுகிறார். மானம்னா என்ன? இந்த டிவியில் வருதுல்ல, மானம்லாம் வேட்டி சட்டை மற்றதெல்லாம் வாழ மாட்டேன், அந்த கதை கிடையாது. அதெல்லாம் ஜாதி பெருமை பேசுகிற கதை. ஒரு ஜாதி பெருமையும் இல்லை, ஒரு மத பெருமையும் இல்லை. நாம் சொல்லக்கூடிய மானம் என்பது தன்மானம் என்று சொல்லக்கூடிய சுயமரியாதையை நாம் பேசுகிறோம். மோடியை பார்த்து சொல்லுகிறோம், பிஜேபியை பார்த்து சொல்லுகிறோம், அவர்களுடைய அல்லக்கைகளை பார்த்து சொல்லுகிறோம். நீங்கள் மானத்தை இழந்து சுயமரியாதை இழந்து திராவிடத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய பிஜேபிக்கு காலுக்கு கீழே உட்கார்ந்துருக்கீங்க. சுயமரியாதையோடு நாங்கள் பிஜேபியை எதிர்த்து நிற்கிறோம், ஓரணியில் நிற்கிறோம் என்பதற்கான அர்த்தம் தான் மானம் காக்க. மண் காக்கனா என்ன? நம்மளாம் என்ன விவசாயிகளா? அக்ரிகல்ச்சர் எடுத்து படிச்சிருக்கோமா? அந்த மண் இல்லை. என்ன மண்? இந்த தமிழ்நாடு, தமிழ் மண். இந்தியா என்ற மிகப்பெரிய துணை கண்டத்தை 140 கோடி மக்களை ஆளக்கூடிய பிஜேபி, RSS பயிற்சி பெற்ற மோடி, 24 மணி நேரமும் கலவரத்தை தூண்ட நினைக்கக்கூடிய பிஜேபி, பப்பு இங்க வேகாதுப்பான்னு சொல்றோம்ல, அந்த தமிழ்நாட்டை காப்பதற்கு ஓரணியில் திரள்வோம். மொழி காக்க. நான் திராவிடர் கழகத்தில் இருக்க பிள்ளை, பெரியாரியவாதி, மொழியின் மீது அப்படியே உருகி உருகி பற்றோடு அப்படிலாம் இல்லை. ஏன் மொழியை காக்கணும்னா, ஐயா பெரியார் சொல்லுகிறார், மொழி அழிந்தால் அந்த இனம் அழிந்து விடும். இலங்கையில் நடந்தது அது, மணிப்பூரில் நடந்து கொண்டிருப்பது அது. மொழியை காக்க வேண்டும் என்பது, இந்த இனத்தை காப்பது என்பது, தமிழ் மொழியை காப்போம் என்பது தமிழர்களுடைய பாரம்பரியமான பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவத்தை காப்பது என்பது. அந்த வகையில் உங்க பிள்ளையும் எங்க பிள்ளையும் ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போய் சமத்துவத்தோடு சுயமரியாதையோடு பகுத்தறிவோடு சமூக நீதியோடு மனுஷங்களா வாழணும்னா 2026 மட்டுமல்ல, இன்னும் பல 10 ஆண்டுகளுக்கு ஓரணியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த முதலமைச்சர் தான் முதல்வராக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்து, இதே நாளில் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று 7 வருடங்களில்
பலரை உருவாக்கி இருக்கக்கூடிய, அதுதான் முக்கியம். அவர் செய்த பல சாதனைகளில் முதல் சாதனை எதுன்னு கேட்டா, ஆரியத்தை எதிர்த்து நிற்பதற்கு திராவிடம் என்ற பெரும் படையை உருவாக்கி இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் எங்கள் கழக தலைவர் ஆசிரியர் சொல்லுவார், முதல்வரை ஆதரிப்பது என்பது முதல்வரை இல்ல, திமுகவை ஆதரிப்பது என்பது திமுகவை அல்ல, எங்கள் தலைமுறையை பாதுகாப்பதற்காக திமுகவை பாதுகாக்க நினைக்கிறோம், இந்த முதல்வரை பாதுகாக்க நினைக்கிறோம் என்று சொல்லி முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.